உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திராவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாக்கு கேட்டு நேற்று ஆந்திரா மாநிலம் போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழரிடம் வாக்கு சேகரித்து இருக்கிறாங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு தான் இங்கே தமிழர்களுக்கான முன்னேற்றம் அதிகமாக நடந்திருக்கிறது. தமிழர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறாங்க. ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர்கள் யாருமே தமிழ்நாட்டிற்கு வரவிடாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே ஆந்திராவிலேயே அதற்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவு செய்து கொடுத்தது யாருன்னா அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அதனால் நீங்கள் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியை வெல்ல வைக்கணும்னு சொல்லி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவில் போய் தமிழர்களிடம் வாக்கு கேட்குறாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அங்கு போய் தமிழருடைய பாதுகாப்பை உறுதி செய்தவரே சந்திரபாபு நாயுடு தான் என்று பேசுவதற்கு முன்னாலேயும் அப்பாவி 20 தமிழர்களை கூலிக்கு மரம் வெட்ட போனவர்களை சுட்டு கொன்றது இதே ஆந்திர அரசு தான், இதே சந்திரபாபு நாயுடு தான். அப்போதைக்கு தமிழருக்கான நீதியை சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது அதை ஏளனம் செய்து அதற்கான விசாரணையை மறுத்ததும் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அவர்கள் கூலிக்கு மரம் வெட்ட வந்தவர்கள் கிடையாது, சந்திர மரத்தை கடத்தி கொண்டு போக வந்தவர்கள் என்று தன் விசாரணையில் சொல்லியவரும் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதற்கான விசாரணையை மறுத்து அதற்கான நீதியை மறுத்து அப்பாவி தமிழர்களை சுட்டு கொன்ற பிறகும் கூட அதற்கான நீதி கிடைக்காமல் 9 வருடமாக தமிழ்நாட்டில் அது இன்று வரை பேசு பொருளாகவே இருக்கிறது. அப்பாவி 20 தமிழர்களை எதற்காக ஆந்திர அரசு சுட்டு கொன்றது, ஒருவராவது கேள்வி கேட்டார்களா என்று. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வந்து அன்றைக்கு இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் இன்று அந்த அப்பாவி தமிழர்களை சுட்டு கொன்றது சந்திரபாபு நாயுடு தான், ஆந்திர அரசு தான் என்கிற வாதத்தை யாராவது முன்வைக்கிறாங்கன்னு கேட்டால் யாரும் முன்வைப்பது கிடையாது. எல்லாம் மறந்து வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதாவது அவர்களுக்கு என்னென்னா ஒரு தேர்தல் வரும்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்னாடி அதனால் ஒரு பெரிய விடயம் நடந்ததுன்னா இங்கே அனைத்து கட்சிகளுமே கூடும், அனைத்து கட்சிகளுமே அதை பேசும். அந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வாகிடும். எல்லாருக்குமே பிரச்சனைக்கான தீர்வு கொடுத்து தான் அதை தீர்த்து வைப்பாங்க. இவங்க வந்து அப்படி கிடையாது. அதை போராடுற மாதிரி போராடி அதன் மூலிமா எந்த அளவுக்கு அவர்களுக்கு லாபமான நிறைய வாக்கு வங்கிகள் எடுத்துக்க முடியுமோ எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அப்பட்டமான ஒரு உருப்படாத அரசியல் இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவில் போய் சந்திரபாபு நாயுடு ஆதரிப்பதற்கு முன்னாடி இந்த கேள்வி அவர் மனதில் ஏன் எழவில்லை? அன்றைக்கு இதே பாரதிய ஜனதா கட்சியிடம் கோரிக்கை வைத்த பொழுது என்ன சொல்லுது, இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி மறுத்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு இதுக்கான நீதி வேண்டும் சொல்லி கோரிக்கை வைத்த போது மறுத்தது ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள். அப்போ தமிழருடைய உயிரை அவ்வளவு கேவலமாக நினைத்து அவ்வளவு தூரம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் சுட்டு கொன்றது இந்த ஆந்திர காவல்துறை. அப்படி இருந்தும் கூட ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் மக்களுடைய அடையாளம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர் எப்படி இங்கேருந்து போய் ஆந்திரா மாநிலத்தில் ஐயா சந்திரபாபு நாயுடுக்கு வாக்கு கேட்கலாம்? ஒரு மனசாட்சி வேண்டாமா? 20 தமிழர்கள், 1 பேர் 2 பேர் கிடையாது, 20 தமிழர்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 9 வருடங்களுக்கு பிறகும் 20 தமிழர்களை சுட்டு கொன்றது ஏன், எதற்காக சுட்டு கொன்றாங்க? ஒருவேளை அவர்கள் நீங்கள் சொல்வது போல சந்தன மர கட்டைகளை கடத்துவதற்கு அவர்கள் சுட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னா அதை வாங்க வந்த ஆள் யார் என்கிற விடயத்தை தேடி கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளியை உள்ளதுக்கு போடாமல் வைத்திருப்பது யார் என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு அரசியலில் முன்வைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வெளிப்படையாக சொல்லணும்னா அதான் உண்மை. இதுவரை தமிழர்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக எந்த கட்சிகள் இது வரைக்கும் குரல் கொடுக்குது? எல்லா கட்சிகளும் மறந்து வந்துடுது, கடந்து வந்துடுறாங்க, தேர்தலுக்காக பேசுகிறாங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லைன்னா அதுவும் விட்டுடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசும்போது இவர் இதையே பேசுகிறாரு, இனவரை கொண்டு பேசுகிறாரு, அண்டை மாநிலத்தோட ஒரு சகோதரத்துவமாக இவர் வந்து நடந்து கொள்கிறாரா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன ஆகுறது, இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தவர்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறது. சரி, எங்களுடைய தமிழர்கள் அங்கே போய் வெட்ட போனாங்களே, சுட்டு கொன்னுட்டாங்களே, அதற்கு நீதி என்னன்னு கேட்டால் யாரிடமும் பதில் கிடையாது. ஏன் இந்த அரசியல் தலைவர்கள் இப்படி செய்கிறாங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவராக கூடிய ஐயா திருமாவளவன் அவர்கள் இப்படி தான் காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தண்ணீர் கொடுக்காத காங்கிரஸ் கட்சிக்கு இங்கேருந்து கர்நாடகாவில் போய் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவர்களுடன் பரப்புரை செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அழைத்துட்டு வந்தும் அவர்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. 10 இடங்களை கொடுத்து திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெல்ல வைக்குது. கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், அதனால் தமிழர் உரிமையெல்லாம் எங்களுடைய இதுக்கு தான் சமம் என்று அவர்களே சொல்லிக் கொள்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு தமிழருடைய உரிமையெல்லாம் அடமானம் வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெருமரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி ஐயா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த கட்சியும் இன்றைக்கி தமிழர்களுக்கு எதிராக இன்றைக்கி ஆரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சியோடு பரப்புரை செய்யக்கூடிய அளவுக்கு அப்பாவி 20 தமிழருடைய உயிரோடு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க என்றால் அப்போ தமிழன் அந்த அளவுக்கு மானம் கட்டு போய்விட்டான் என்று அவர்கள் யோசிக்க மாட்டாங்களா?
ஐயா சந்திரபாபு நாயுடு அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் எவரும் யோசிக்க மாட்டாங்க. இந்நேரம் ஒரு 20 தெலுங்கனை தமிழ்நாட்டில் சுட்டு கொண்டிருந்தால் இந்நேரம் நம்ம எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருப்போம், அதற்கு நீதியை எப்படி வாங்கி கொடுத்துருப்போம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புகளுக்குள்ள எந்த அளவுக்கு தூண்டி விட்டுருப்போம், எப்படி ஒரு போர்க்களமாக மாற்றி அதற்கான நீதி வாங்கியிருப்போம்னு அவன் யோசித்திருப்பான். ஆனால் 20 தமிழர்களை சுட்டு கொன்றும் கூட தமிழர்கள் மானம் கட்டு போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு இனமானமும் மான உணர்வும் கிடையாது. அதற்கேற்ற வகையில் திராவிடர்கள் ஆட்சி செய்து வைத்திருக்காங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் எந்த ஒரு துணிச்சல் இருந்தால் இங்கேருந்து மற்ற மாநிலம் கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழரிடம் வாக்கு கேட்டு நான் தமிழர்களுடைய தலைவர் என்று வருவாங்க. இப்போ ஏன் ஆந்திராவில் ஆந்திர மாநிலத்துக்குள்ளான இருக்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு நல்லாட்சி கொடுத்திருந்தா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி நல்லாட்சி கொடுத்திருந்தால் ஏன் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்கை வாங்குவதற்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் தேவைப்படுறாங்க? ஏன்னா தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் தேவை, அவர்கள் எதுவும் செய்யவில்லை, இவருடைய ஆதரவு இருந்தால் கூடுதலாக நம்ம வாக்கு பெறலாம்ங்கிற ஒரு மனநிலை. அதே நேரம் அங்கு அறுதி பெரும்பான்மையான சமூகங்கள் இருக்கிறது, அங்கேயும் தமிழர்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி அங்கேயும் சாதி ரீதியாக வாக்கு வாங்குவதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே போய் அவர்களிடம் வாக்கு கேட்டு வாங்கி அதன் மூலிமா அவங்க அதிகாரத்தில் வருவதற்கான வேலைகள் தான் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் செய்கிறாங்க. ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது ஆந்திர அரசு இனவரியாக தெரியல. அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருந்து தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது கர்நாடக அரசு இனவரியாக தெரியல. முல்லை பெரியாற்று அணையிலிருந்து மலையாளிகள் தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் நமக்கு இனவரியாக தெரியலை. ஆனால் தமிழர்கள் பண்பட்ட சமூகமாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே சமமான பிரதிநிதித்துவம் கொடுத்து கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியலையும் அனைத்திலையும் தமிழர்களை விட அதிகமாக மற்ற பிறமொழியாளர்கள் அதிகமாக அனுபவித்து கொண்டு இருக்கும்பொழுது கூட தமிழர்கள் இனவெறியாக தெரிகிறார்கள் என்றால் தமிழினத்தை அழிக்கக்கூடிய வேலைகளை இங்கே தமிழர்களுக்கான அரசியல் கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் தமிழர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களும் முகமூடி போட்டுக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கி பெரிய ஒரு கேவலமான அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளணும். தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியலும் அண்ணன் சீமானவருடைய அரசியலும் தமிழர்களுக்கான அதிகாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதும் இதற்காகத்தான். இன்றைக்கி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கி தமிழர்களுக்கு எதிரான மனநிலையில் போய் தனக்கு பதவி மட்டும்தான் முக்கியம் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் என்றால் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல். தமிழர்களுக்கு இப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தும் இந்த மக்கள் இன்னும் வெகுண்டெழலையே, இதற்கான ஒரு கேள்வி கூட முன்வைக்கலையே என்று நினைக்கும் பொழுது தான் கண்ணீர் வருது. ஏன்னா தமிழர்கள் அதிகாரத்தை கொடுத்தது எங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்வீங்கன்னா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது எப்படி உங்களெல்லாம் நம்பி நாங்கள் வாக்கு செலுத்துறது? இதைத்தான் இன்றைக்கி சாமானிய மக்கள்லேருந்து இன்றைக்கி கோடீஸ்வரன்லேருந்து அத்தனை மக்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான். இன்றைக்கி தமிழர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை தான். நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது, இந்த அதிகாரங்கள் என்பது உங்களுக்கு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குகிறதா? ஒரு நிமிடம் உங்கள் மனதில் நீங்களே கேள்வியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் இங்கு பொருளாதாரத்தில் கிடையாது, அரசியலில் கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது, வேலை வாய்ப்பில் கிடையாது, கல்வியில் கிடையாது, எல்லாத்துலேயுமே தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு புறக்கணிப்புகள் நடந்தும் கூட இந்த தமிழினம் இன்னும் விழிப்புணர்வு அடையலை அப்படின்னா இது அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் நம்ம நம்புவது இதற்கு மேலும் ஆபத்தானது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. ஐயா அன்புமணி ராமதாஸ் செய்வது பச்சை துரோகம் தான், ஐயா திருமாவளவன் செய்வது பச்சை துரோகம் தான். இதற்கு இடையில் அதிமுக திமுக என்கிற பெரும் கட்சிகளும் மௌனம் சாதித்து அவர்களும் இதற்கு துணை போவது, அவர்கள் தான் துணை போக வைப்பதே, அவர்களும் மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகத்தை தான் தமிழர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு இனி ஒரு கட்சி என்று இருக்குமானால் அது நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமானை தவிர இனி ஒருவன் தமிழர்களுக்கென்று ஒரு தூய தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு தமிழருடைய உரிமையை பெற்றுக்கொண்டு தோல்வியோ வெற்றியோ தமிழருக்கு நடந்த அநீதியை நான் பேசாமல் விடமாட்டேன், அந்த அநீதியை நான் கடத்தி கொண்டே இருப்பேன். மக்களுக்கு தெரியணும் என் இனம் எவ்வளவு தூரம் பண்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும் என் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடக்கூடிய அண்ணன் சீமானவருடைய அரசியல் உறுதியாக இந்த மண்ணில் வெல்லப் போகிறது என்பது இவர்களுடைய துரோகத்தின் மூலியமாக நாளுக்கு நாள் நமக்கு தெரிந்து கொண்டு தான் வருகிறது. 20 தமிழர்களுடைய உயிரை விட பதவி மட்டுமே முக்கியம் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் நமது பாதுகாப்பை உறுதி செய்து விடுவோமா என்கிற அச்சத்தோடு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், தமிழர்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்கிற உண்மையை உறக்க சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.